நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடமிருந்தும் நம்மோர் முத்தாசு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். வாரும் பரிசுத்த ஆவியானவரே, விசுவாசிக்கிற எங்கள் ஒவ்வொரு இடத்திலும் நீர் இருக்கின்ற நிறைவான விசுவாசத்தோடு சிறியவராம் சிறுமந்தையாக எங்களை நீர் விதமான ஒரே விசுவாச ஒருமைப்பாட்டுக்கெல்லாம் கொண்டு சேர்த்த விமாதாய்வுக்காக செலுத்துகிறோம். வேத வசனங்கள், தெய்வ வார்த்தைகள் என்றும் நிலைத்து நிற்கக்கூடியவைகள், பரிசுத்தமானவைகள், வல்லமை வாய்ந்தவைகள், நன்மைகளை மேன்மைகளை எங்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பதற்காக செலுத்துகிறோம். இது வேத வசனமே சத்தியம். சாமி. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுடைய யாவருக்கும் இயேசு கிறிஸ்துடைய பரிசு நாமத்தில் வாழ்த்துக்களையும் ஆண்டுடைய ஆசீர்வாதங்களையும் கூறிக்கொள்கின்றேன். மிக சிறப்பாக இந்த நாளை நாம் அனுசரிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். எவ்விதமாக கிறிஸ்துமஸ் தினத்தை நாம் மிகுந்த களிப்போடு சந்தோஷத்தோடு நாம் கொண்டாடி பிறந்த இயேசு கிறிஸ்துவை நாம் தரிசிக்கின்றவனமாக மகிமைப்படுத்துகின்றவனமாக கிறிஸ்துமஸை நாம் கொண்டாடுகிறோம். அதே போன்று ஈஸ்டர் பண்டிகை நாம் மிக சிறப்பாக கொண்டாடுகிறோம். இந்த நாள் அதாவது ஈக்குவலான ஒரு இம்பார்ட்டன்ஸ். கிறிஸ்துமஸ்க்கு எப்படி நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, ஈஸ்டருக்கு எப்படி நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, அதே போன்றுதான் இன்றைக்கு பரிசுத்த ஆவியின் பண்டிகை, த டே ஆஃப் பெண்டிகாஸ்ட் என்று சொல்வார்கள். இந்த பரிசுத்த ஆவியின் பண்டிகையை மிக சிறப்பாக நாம் கடைபிடிக்க அனுசரிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய நிலைமை மாறுபட்ட ஒரு நிலைமையாக இருக்கிறது. என்றால் வெளிவர முடியாத ஒரு நிலைமை. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டில் இரு, விலகி இரு, இன்னுமாக எப்படியாக வீட்டிலே இரு என்ற சில அரசாணைகள் நாம் பெற்று முகக்கவசங்களோடு வெளியே வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆலயம் கூட திறக்கப்படாத ஒரு சூழ்நிலை. ஆலயத்தில் நாம் வழிபட முடியாத இப்படிப்பட்ட நடைமுறை சிக்கலும் இந்த கொரோனா வைரஸுடைய பாதிப்பு நிமித்தமாக நம்முடைய ஆராதனை வழிபாடுகளாம் தடை செய்யப்பட்டிருக்கிறது. இதற்காக நாம் ஆண்டுடைய சமூகத்தில் நாம் மன்றாடி ஆலயங்கள் வெகு சீக்கிரத்தில் திறக்கப்படவும் ஆண்டவரை ஆராதிக்கும் கருத்தை நமக்கு திரும்ப அளிக்க வேண்டும். பெரிய ஒரு ஆசீர்வாதம். இன்றைக்கு இந்த கனவெளிபுரத்தில் இந்த அதிகால வேளையில் ஆலயம் திறக்கப்பட்டு நாம் இல்லங்களிலும் இதமாக ஒரு சிலராக ஆலயத்திலும் நாம் மறுபடியாக கருத்தை திரும்ப அளித்திருக்கிறார். இது கருத்தை நமக்கு அருளுகின்ற ஒரு பெரிய ஸ்லாக்கியம். இந்த டே ஆஃப் பெண்டிகாஸ்ட் என்று சொல்லுகிறது. இந்த பரிசுத்த ஆவியின் பண்டிகையில் நாம் ஆண்டவரை வழிபட கர்த்த நமக்கு ஒரு சிறப்பான ஒரு சலுகை, சிறப்பான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்த கற்பித்திருக்கிறார். அதனால் நம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு நாம் நன்றிகளை, துதிகளை, ஸ்தோத்திரங்களை நாம் ஏறெடுக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஏற்கனவே நான் சொன்ன பிரகாரமாக கிறிஸ்துமஸ், ஈஸ்டர் போன்று இந்த பரிசுத்த ஆவியின் பண்டிகை மிக மிக முக்கியமான ஒரு நாளாக இருக்கிறது. என்னவென்றால் பரிசுத்த ஆவியானவரை நான் உங்களுக்காக அனுப்புவேன் என்று நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இன்றைக்கு நாம் வாசிக்கின்ற சுவிசேஷ பகுதியில் மிக சிறப்பாக இயேசுவானவர் பரிசுத்த ஆவியானுடைய வருகை குறித்து அதிகமாக சொல்லுகின்றார். குறிப்பாக யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 14ஆம் அதிகாரம், 15ஆம் அதிகாரம், 16ஆம் அதிகாரத்தை நாம் முழுமையாக வாசிக்கின்ற போது இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய சீடர்களை விட்டு பிரிகின்ற ஒரு வேளை அல்லது மரணத்தை நெருங்குகின்ற ஒரு வேளையில பரிசுத்த ஆவியானவர் என்னிடத்துல உங்களை வழிநடத்தபடியாக உங்களுக்காக நான் பரிசுத்த ஆவியானவரை நான் அனுப்ப போகிறேன் என்று சொல்லுகின்றார். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து அவர் அங்கே இல்லையா என்ற ஒரு கேள்வி நம்முடைய உள்ளத்துல வரலாம். அதுவல்ல, மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் இடத்துல அன்பாயிருந்தான். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் இன்றைக்கு நாம் வாசிக்கிட்டோம். அந்த 23ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கின்ற போது, ஒருவன் என்னிலே அன்பாயிருந்தால், என் பிதாவிலே அன்பாயிருந்தால் நாங்கள் வந்து வாசம் பண்ணுவோம். வாசம் பண்ணுவேன் என்று சொல்லவில்லை, நாங்கள் வந்து வாசம் பண்ணுவோம். ஆதியில ஆண்டவர் மனுகுலத்தை படைக்கின்ற போது கூட இந்த திருத்துவம் என்று சொல்லப்படுகின்ற பிதா, குமாரன், பரிசுத்தாவின் இந்த திருத்துவ கொள்கை இங்கே அடங்கி இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் 27ஆம் வசனத்தை வாசிக்கின்ற போது, let us create human being, humankind in our own likeness and image என்று சொல்லப்பட்டது.
இதோ மனுகுலத்தை நம்முடைய ரூபத்தின்படியும் நம்முடைய சாயல்படியும் நாம் படைப்போமாக என்று சொல்லப்பட்டது, பண்பிலே சொல்லப்பட்டிருக்கு. ஆகையினால் இந்த ட்ரினிட்டி என்ற திருத்துவ கொள்கை அதாவது பிதா வேறு, குமாரன் வேறு, பரிசுத்த ஆவியானவர் வேறு என்பதல்ல, இன்செப்பரபிள் என்று சொல்வார்கள், பிரித்து பார்க்க முடியாதவர்கள். அவருடைய ஆளுகை எப்பொழுதும் நிறைந்து திரியேக கடவுளாக, திரியேக தேவனாக, அவர் சேனையின் கர்த்தராக நம்மோடு கூட இருக்கிறார். சங்கீதம் 46ஆம் சங்கீதத்தை நாம் வாசிக்கின்ற போது இதை நாம் அதிகாரம் என்று சொல்லக்கூடாது. சங்கீதங்களை வாசிக்கின்ற போது சங்கீதம் என்று தான் சொல்ல வேண்டும், அது அதிகாரம் என்று சொல்ல சரியில்லை என்று சொல்வார். அதனால இந்த 46ஆம் சங்கீதத்துல மிக குறிப்பாக 7ஆம் வசனம் 11ஆம் வசனம் மிக மிக அற்புதமான வசனங்களாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படி என்றால் அந்த திருத்துவ கொள்கை இங்கே அடங்கியிருப்பதை நாம் பார்க்கிறோம். எவ்விதமாக ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல படைப்போமாக என்று சொல்லுகின்றவனமாக இங்கே கூட சேனையின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யார் என்னோடு கூட இருப்பார், யார் என்னை ஆற்றுவார், தேற்றுவார், பலப்படுத்துவார், எனக்கு சுகத்தை கொடுப்பார் என்று நாம் இயங்குகின்ற பட்சத்தில் சங்கீதக்காரன் மிக அழகாக சொல்லுகின்றார். பெரிய கடவுள் அங்கே பிதா இருக்கிறார், குமாரன் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இந்த திருத்துவ கொள்கை இங்கே அடங்கியிருப்பதை பார்க்கிறோம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு யார் இருக்கிறது? சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், பிதா நம்மோடு கூட இருக்கிறார், குமாரன் நம்மோடு கூட இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு அந்த கொடுக்கப்பட்டிருக்கூடிய சுவிசேஷ பகுதியில், நற்செய்தி பகுதியில் அன்பை குறித்து அதிகமாய் சொல்லப்பட்டிருக்கு. அன்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அன்புதான் நம்மை ஆளுகை செய்யக்கூடியதாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற போது இங்கே அநேக காரியங்களை குறித்து பரிசுத்த பவுலடியார் அழகாக சொல்லுவார். அநேக காரியங்களை பற்றி சொல்வார். தீர்க்க தரிசனத்தை பற்றி சொல்வாரு, மரங்களை குறித்து சொல்வாரு, எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு கடைசியாக சொல்வாரு, அதாவது எல்லாம் ஒழிந்து போகும், எது நிற்கும்? அன்பு. அன்பு என்றால் அது சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் தாங்கும், அதற்கு சகிப்புத்தன்மை உண்டு. அது மட்டும் இல்லாமல் நித்திய காலமாக அந்த அன்பு நம்மளை நீடித்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால நான் உங்களுக்குள்ளாக வர வேண்டும் என்றால், உங்களை நான் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், உங்களை நான் ஆளுகை செய்ய வேண்டும் என்றால், எவ்விதமாக நான் என் பிதாவிலே அன்பாய் இருக்கிறேனோ, என் பிதா என்னிலே அன்பாய் இருக்கிறாரோ, அதே போல நீங்கள் அன்பாய் இருக்க வேண்டும் என்றால் அதுதான் நிலைவரமான ஒரு காரியமாக இருக்கும். அதான் காலகாலமாய், தலைமுறை தலைமுறையாக, நித்திய காலமாக அந்த அன்புதான் நீடித்த ஒரு அன்பாக இருக்கிறது என்பதை கர்த்தர் சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள்ள இன்றைக்கு அன்பு நம்மகிட்ட அதிகமாக இல்லை என்பதை ஆண்டவரும் அறிந்திருக்கிறார், நம்ம அறிந்திருக்கிறார். அதனால கிறிஸ்தவர்கள் என்றால் அன்புடையவர்களாக இருக்க வேண்டும். ஒருவர் தாங்கக்கூடியவர்களாக, ஒரு பாரத்தை சுமக்கக்கூடியவர்களாக. ஒருவருக்கு பிரச்சனை வருகின்ற போது அது என்னுடைய பிரச்சனையாக நாம் எடுத்து பார்க்க வேண்டிய ஒரு நிலைமையிலே இருக்கிறோம். இன்றைக்கு தமிழ் சுவித்தல் திருச்சபையில நாம் இந்த அன்பை இன்றைக்கு நாம் பிரதிபலிக்கின்ற திருச்சபையாக இருக்கிறோம். பேராயராக இருந்தாலும், செயலராக இருந்தாலும், ஆட்சி மன்றமாக இருந்தாலும், நம்முடைய திருச்சபை மக்களாக இருந்தாலும், குருசைகளாக இந்த கொரோனா வைரஸினாலே பாதிக்கப்பட்ட வேலையற்று பட்டி பசியோடு இருக்கின்ற கிராம பகுதிக்கு சென்று நாம் இந்த அன்பை இன்றைக்கு நிறைவேற்றுகின்ற மக்களாக, இந்த அன்பை பிரத்யட்சமாக பிறருக்கு வெளியரங்கமாய் நாம் சாட்சிகளாக பிரதிபலிக்கின்ற மக்களாக இருக்கிறோம். இதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். இந்த பரிசுத்த ஆவியின் பண்டிகையில இந்த அன்பிலே நாம் அதிகமாக பலப்பட, இந்த அன்பிலே நாம் அதிகமாக வர்த்திக்கு செய்யப்பட கர்த்தர் கிருபை அளிக்க வேண்டும். அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் அன்புள்ளவர்களாக இருந்தால் நாங்கள் வாசம் பண்ணோம். அதுதான் இன்னைக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கையில் 2ஆம் அதிகாரம் நமக்கு மற்றொரு அருட்செய்தியின் பகுதியாக, இறைச்செய்தி பகுதியாக கொடுத்திருக்கிறாங்க. அந்த அன்பு பார்த்தீங்கன்னா அது எதுவரை செல்லுகிறது? பரிசுத்த ஆவியானுடைய வருகையின் வழியாக அங்கே மக்கள் காத்திருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அப்போஸ்தலர்கள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பெந்தெகோஸ்து என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்தார்கள். They were not disturbed. சூழ்நிலைகள் வேறுபட்டது. அங்கே ரோமபுரி ஆட்சியில் அவர்களுக்கு அதிகமான உபத்திரவுகள். அது மட்டும் இல்லாமல் அங்கே ஆசாரியர்களாக, வேதப்பாளர்களாக, பரிசேயர்களாக, சதுசேயர்களாக இருக்கக்கூடியவர்களாம் இந்த ஆதி திருச்சபைக்கு எவ்வளவு கெடுதல் செய்ய வேண்டுமோ, எவ்வளவு உபத்திரங்களை
கொடுக்க வேண்டுமோ, அவங்களுடைய விசுவாசத்தை எவ்வளவு கெடுத்து போட முடியுமோ அத்தனை உபத்திரங்களை கொடுக்கிறார். ஆனால் அந்த அன்பு அவர்களுக்காக அது கலைந்து போகவில்லை, அந்த அன்பு சற்றும் குறைந்து போகவில்லை. அந்த அன்பு பார்த்தீங்களா, ஆண்டுடைய வார்த்தையை பற்றி கொள்ளுகின்ற அன்பாக, ஆண்டுடைய வார்த்தையை கடைபிடிக்கின்ற ஒரு அன்பாக. அங்கே அந்த மேல் வீட்டிலே மேற்குறைவு அந்த வீட்டிலே அந்த அன்புள்ள மக்களாக ஒரு திருச்சபையாக, ஆதி திருச்சபையாக ஒன்று கூடி ஆண்டவர் சொன்னாரே. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 8-9 வாசிக்கின்ற போது, பரிசுத்த ஆவி வரும்போது உங்களுக்கு பலம் வரும். கிறிஸ்துவுக்குள்ள இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவருக்கும் பலம் வரும் என்று ஆண்டவர் சொல்லுங்க. இந்த பரிசுத்த ஆவியின் பண்டிகையில சோர்ந்து போன உள்ளங்களை ஆண்டவர் பார்த்து, பரிசுத்த ஆவியானவர் வருகின்ற போது பலன் வரும் என்பதை ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார். சத்துவம் இல்லாதவர்களுக்கு கர்த்தர் என்ன பண்றாரா? சத்துவத்தை பெருக செய்கிறார், சத்துவத்தை கொடுக்கிறார். பலன் இல்லாதவர்களுக்கு பலனை கொடுக்கிறார் என்று நாம் ஏசியா தீர்க்கன் அந்த வசனத்தை நாம் அறிந்திருக்கிறோம். 40ஆம் அதிகாரத்தில் 29 நாம் வாசிக்கின்ற போது அங்கே ஆண்டவர் எவ்விதமாக நம்ம ஸ்ட்ரென்தன் பண்றார், பலப்படுத்துகிறார், எவ்விதமாக நம்மை ஆளுகை செய்கிறார், வழிநடத்துகிறார் என்று மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கு. கிறிஸ்துவுக்குள்ள அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 8-9 வாசிக்கின்ற போது, பரிசுத்த ஆவியானவர் வருகின்ற போது நீங்கள் பலன் அடைவீர்கள், நீங்க எருசலேமிலும் யூதாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரைக்கும் எனக்கு என்னவா இருப்பீங்க? சாட்சிகளாய் இருப்பீர்கள். இன்றைக்கு மாறுபட்ட ஒரு சூழ்நிலை. கொரோனா வைரஸ் நம்மெல்லாம் ஒடுக்கி வைத்திருக்கிறது, நம்ம வெளிவராமல் செய்து இருக்கிறது. ஆனா இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வந்தபடினாலே, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கிறபடினால இன்றைக்கு நாம் சாட்சிகளாய் இருக்கபடியாக, சாட்சிகளாய் அவரை ஆராதிக்கும்படியாக, சாட்சிகளாக நாம் வெளி சென்று அவருடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாக, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அன்பை நாம் நிலைநிறுத்தும்படியாக கர்த்தர் படிக்கிறார். அந்த அன்பு பார்த்தீங்கன்னா இட் கேரிஸ். அங்கிருந்து ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளிலிருந்து இங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் ஆதி திருச்சபை காத்திருக்கு. பெந்தெகோஸ்தே என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா 50 என்பது அர்த்தம். பென்டா என்ற சொல் அது கிரேக்க வார்த்தையாக இருக்கு. வாட் இட் மீன்ஸ்னா 50 days. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த பிறகு 40 நாட்கள் 500க்கும் மேற்பட்ட மக்களுக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுத்தார் என்று சொல்லப்பட்டது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் நாம் 4-5 வசனங்கள்லாம் வாசிக்கின்ற போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 500 மேற்பட்ட மக்களுக்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தரிசனம் கொடுத்தார், கண்டு கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஆண்டவர் உங்களுக்கு சொன்னாரு, நான் போய் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவேன், அவருடைய பெயர் என்ன? தேற்றவாளனாக இருப்பார். அவரை நீங்கள் அறிகின்ற போது உங்களை தேற்றவும் ஆற்றவும் சகல சத்தியத்துக்குள்ளாக வழிநடத்தும்படியாக. இன்றைக்கு நம்ம சத்தியத்துக்குள்ளாக வழிநடத்துறது யாரு? பரிசுத்த ஆவியானவர். He is our teacher, he is our tutor, he is our educator. நம்ம பரிசுத்த ஆவியானவர் தான் இன்னைக்கு நம்மை சகல சத்தியத்துக்குள்ளாக வழிநடத்துகின்றார். நாம் ஆறுதலற்ற சூழல்ல ஆண்டவர் நாம் அறியாத வண்ணமாக, இனம் புரியாத வண்ணமாக ஆறுதலை தேர்தல் நமக்கு கொடுக்கிறவர் யாரு? பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். ரோமருக்கு நிருபத்தில் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 25-26 வாசிக்கின்ற போது, அவர் நமக்காக வாக்கு கடங்காத வார்த்தைகளை கொண்டு பெருமூச்சுகளை கொண்டு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அப்படி வேலை பார்த்தீங்களா? அருமையான வேலை. எனக்காகவும் உங்களுக்காகவும் நம்ம அப்பா அம்மா ஜெபம் பண்ணுவாங்க, நிச்சயமா நம்ம சகோதர சகோதரி நமக்காக ஜெபம் பண்ணுவாங்க. நம்முடைய கணவன்மார்கள், மனைவிமார்கள், பிள்ளைகள், நம்ம எல்லாம் ஒருத்தருக்கு வந்து நம்ம ஜெபம் பண்ணிக்கிறோம். ஆனால் அதற்கு மேலாக நமக்காக ஜெபிக்கக்கூடியவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வேலையாக இருக்கிறது. நமக்காக ஜெபிப்பதே அவருடைய வேலை, நமக்காக வேண்டிக் கொள்வதே அவருடைய வேலையாக இருக்கு. நாம் சோதனைகளில் சிக்கிக் கொள்ளுகின்ற போது, வேதனைகளிலே நாம் சிக்கிக் கொள்ளுகின்ற போது, பிரச்சனைகளிலே உபத்திரவங்களிலே நாம் சிக்கிக் கொள்ளுகின்ற போது, அந்த சிக்கலிலிருந்து பிரச்சனையிலிருந்து நம்ம விடுவிக்கக்கூடிய அளவில் நமக்காக பரிந்துரை செய்கின்றவர், தேர்த்துகின்றவராக மட்டும் இல்லாமல், நாட் ஓன்லி இஸ் அவர் கம்ஃபர்டர், நமக்காக வாதிடுகின்ற ஒரு வழக்குரைஞராக மட்டும் இல்லாமல் நமக்காக வேண்டுதல் செய்கின்ற கடவுளாக, he is the one who intercedes for you and me. எனக்காகவும் உங்களுக்காகவும் தேவனிடத்துல திரேக கடவுளாக மூவரில் ஒருவராக இருக்கக்கூடிய சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகளே நமஸ்காரம். பரிசுத்த ஆவியானவரை பெற்று வருகின்ற போது பக்தன் அழகாக பாடுவார் 19வது கீர்த்தனையில. என்னது? முத்தொழிலே நமஸ்காரம், மூன்றில் ஒன்றோடே நமஸ்காரம், பரம சர்க்குருவே நமக்கு
அவரே நமக்கு பரம சத்குருவாக இருக்கிறார். அவருக்கு நமஸ்காரம் என்று சொல்லுகின்றவராக, அவர் நமக்கு போதிக்கின்றவராக, சத்தியத்தை நமக்கு உரைக்கின்றவராக, நம்மை பலவிதமான பிரச்சனைகளுக்கு விடுவிக்கக்கூடியவராக இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக எனக்காகவும் உங்களுக்காகவும் ஜெபிக்கக்கூடியவராக, பரிந்துரை செய்யக்கூடிய தேவனாய் கர்த்தாதி கர்த்தராக, திருத்துவத்தில் 3வது நபராக இருக்கக்கூடிய இந்த பரிசுத்த ஆவியானுடைய வேலையாக இருக்கிறது. 40 நாட்களுக்கு பிறகு 50வது நாட்டில் பரிசுத்த ஆவியானவர் அனுப்பப்பட்டார். கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள 3 காரியங்களை நான் உங்களுக்கு மையப்படுத்தி சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, பரிசுத்த ஆவியானுடைய வருகை குறித்து நாம் இன்றைக்கு சிந்திக்க முடியாமல் கர்த்தர் விவரிக்கிறார். The descent of the Holy Spirit. Descent 3 D's என்று நாம் ஆகிய வைத்துக் கொள்ளலாம். முதல் காரியமாக descent of the Holy Spirit. அந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படி வந்தார் என்று இங்கே நாம் பார்க்கின்றோம். அவர் இறங்கி வருகின்ற கடவுளாக இருக்கிறார். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரப்பெற்று கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை குறித்து இங்கே நாம் பார்க்கிறோம். அவருடைய வருகை குறித்து எவ்விதமாக அவர் வானத்திலிருந்து இறங்கி வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவளுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவரும் மேலும் வந்து அமர்ந்தது. The Holy Spirit that descended and rested upon them. பரிசுத்த ஆவியானவர் எப்படி வராரு? அக்னிமயமான நாவுகள், பிரிந்திருக்கும் நாவுகள் அவளுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து உட்கார்ந்து. அந்த அன்பு பார்த்தீங்களா எதுவரை வருது? பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வார்த்தைகளிலே அவர்கள் நம்பிக்கை வைத்தார்கள், அவருடைய வார்த்தைகளிலே விசுவாசம் வைத்தார்கள். ஏதோ ஏசாமி போறப்ப ஏதோ சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு அவருக்கு நினைக்கவில்லை. அவனுடைய வார்த்தை அது நிறைவேறக்கூடிய வார்த்தையாக, சத்தியம் நிறைந்த வார்த்தைகளாக இருக்கிறது என்று அவர்கள் அந்த மேல் வீட்டிலே காத்திருக்கல. பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவதை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். பெந்தெகோஸ்தே நாள் அதான் பரிசுத்த ஆவியானுடைய முக்கியத்துவமாக இருக்கிறது. அக்னிமயமான நாவல், பிரிந்திருக்கிற நாவல் அவர் மேல் காணப்பட்டு அவர் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது காரியம் பார்த்தீங்களா, டொமினியன் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட். Descent of the Holy Spirit, அவருடைய வருகை, அவருடைய ஆளுகை, டொமினியன் சாதாரண ஒரு கிடையாது. அதாவது பலத்தினால அல்ல, பராக்கிரமத்தினால, எதனால? தேவனுடைய ஆவினால. தேவனுடைய ஆவினால எல்லாம் கூடும். கிறிஸ்துவுக்குள் பிரியமான இன்றைக்கு என்னால் கூடாது, உங்களால் கூடாது, நம்முடைய சொந்தங்களால் கூடாது. யாரால கூடும்? தேவனாலே கூடும், பரிசுத்த ஆவினாலே கூடும் என்பதை கர்த்தர் நமக்கு இன்றைக்கு உரைக்கிறார். பலவீனமான பாத்திரங்களாக இருக்கிறாங்க, சோர்ந்து போன பாத்திரங்களாக இருக்கிறாங்க. அந்த இயேசுவை நம்பி நாங்க போனோமே, எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே. ஆஃப் கிளாஸ், காமன் பீப்பிள், ஒன்றும் அறியாதவர்கள் அந்த மக்கள். அவரே பின்னிட்டு நாங்கள் சென்ற குடும்பங்களை நாங்கள் விட்டோம். சிலர் பார்த்தீங்களா, பிள்ளைகளை விட்டாங்க, மனைவிமார விட்டாங்க, கணவன்மார விட்டாங்க. எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே நாம் சென்றமே. ஆனால் இன்றைக்கு கிறிஸ்து இல்லை, ஆனால் அவருடைய வார்த்தைகள் இருக்கிறது. அவருடைய வார்த்தைகளிலே அவர் இருக்கிறார். யோவான் இந்த சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம், என் வார்த்தையில ஒருத்தர் நிலைத்திருந்தால் நான் அவனுக்குள்ளாக நிலைத்திருப்பேன் என்று அவர் சொல்றார். வார்த்தை அது உண்மை உள்ள வார்த்தையாக இருக்கிறது. அது வெறுமையான ஒரு வார்த்தை இல்லை. அந்த அன்பு பார்த்தீங்களா, அது நிறைவேறுகின்ற ஒரு அன்பாக இருக்கிறது. அவர் வந்து வாசம் பண்ணுவேன் என்று சொன்னாரே, வாசம் பண்ணுவோம் என்று சொன்னாரே, அது நிறைவேறுகிறதை நாம் பார்க்கிறோம். ரொம்ப சந்தோஷம். அந்த பலவீனமான பாத்திரங்கள்லாம் இன்றைக்கு பலனை பெற்று விட்டார்கள். பெரிய ஒரு சக்தி அவங்களுக்குள்ள வந்துச்சு, ஒரு பெரிய ஒரு ஆளுகை வந்து விட்டது. They were strengthened, they were dominated by the Holy Spirit. பரிசுத்த ஆவியுடைய ஆளுகை அவர்களுக்குள்ளாக வந்தபடினால ஒரு பெரிய பலத்தை அவர் பெற்றுக்கொண்டார்கள் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தங்களை வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார். ஒன்றுமே பேசாத வாய் மூடி இருக்கக்கூடியவர்கள், இயேசுசாமி எங்களை கடந்து சென்று விட்டாரே என்று அவருடைய வார்த்தைகள் நிறைவேறுவதற்காக காத்திருந்த மக்களுக்கு பண்ணாங்க. எல்லாரும் பரிசுத்த ஆவியால் நிரப்பட்டு வெவ்வேறு பாஷைகளில் அவளுக்கு வரங்கள் கொடுக்கப்பட்டது என்று நாம் பார்க்கின்றோம். வானத்தில் இறங்கி சகல தேசத்திலும் இருந்து அந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசப்பட்டு நிறைய யூதர்களாக வந்திருந்தாங்க. நிறைய மக்கள் எருசலேமுக்குள்ளாக அந்த சமயத்தில் வந்திருந்தாங்க.
அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடினாலே கலக்கம் அடைந்தார். இவங்க பேசுறது ஒரு பாஷை தான். இப்ப நான் தமிழ் பேசுறேன் அப்படின்னாக்கா தமிழ் மக்களுக்கு புரியும். இதே தமிழ்ல பேசுற நான் இங்கே தெலுங்கோ மலையாளமோ இருக்கக்கூடிய மக்களுக்கு அவருக்கு தெலுங்குல பேசுற மாதிரி, இவருக்கு மலையாளத்துல பேசுற மாதிரி. கடவுளுடைய வரங்கள் இப்படி இருக்கிறது. அதாவது வித்தியாசமான வரங்களை பெறுகிறார். தங்கள் தங்கள் பாஷையிலே பலவிதமான மக்கள், கிட்டத்தட்ட ஒரு 15-16 தேசத்தை சார்ந்தவர்கள் அல்லது மொழியை சார்ந்தவர்கள் அங்கே எருசலேமில் ஒன்று கூடி வருகிறார்கள். இந்த தேவ ஜனம் அல்லது கடவுளுடைய ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட இந்த சீடர்களும் சரி, அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்களும் சரி, அவர் பேசுகின்றதை அவர்கள் பாஷையிலே கண்டறியத்தக்கதாக, புரிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் அப்படிப்பட்ட வரங்களை அவளுக்கு கொடுக்கிறார். அதுதான் ஆளுகளுடைய வல்லமையாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் உள்ள பரிசுத்தாவுடைய வருகை நம்முடைய உள்ளத்திற்குள்ளாக இல்லத்திற்குள்ளாக வருகின்ற போது, நம்முடைய ஆலயத்துக்குள்ளாக வருகின்ற போது நம்முடைய ஆளுகையை பெறுகிறோம். அவருடைய வருகை நிமித்தமாக அவருடைய ஆளுகை நம்மை அவர் ஆளுகை செய்கின்றார். பலவீனமான பாத்திரங்களை பலமுள்ள பாத்திரங்களாக மாற்றுகிறார் என்பதற்கு இது அடையாளமாக இருக்கிறது. எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற எல்லாரும் கலிலேயர் அல்லவா, இப்படி இருக்க நம்மில் அவருடைய ஜென்ம பாஷைகளே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி ஜென்ம பாஷையில பேசுறாங்க, காமன் லாங்குவேஜ்ல பேசுற அவங்க ஜென்ம பாஷைனாக்கா அது என்ன அப்படின்னாக்கா ரீஜனல் டைலக்ட்ஸ் சொல்லுவாங்க. சொந்த பாஷைல அவங்க ஊர்ல பேசுற பாஷை. நம்ம சொல்லுவோம், இப்படி நீங்க திருவள்ளூர்காரரா இந்த மாதிரி பேசுறீங்க தமிழ், நீங்க சென்னைக்காரரா இப்படி பேசுங்க அப்படின்னு அவர்கள் ஜென்ம பாஷையிலே பேசுகின்றவன். நம்ம கிறிஸ்துவ பிரிவுல தமிழ் என்றால் தமிழ்ல பேசுறாங்க, தெலுங்குக்காரருக்கு தெலுங்குல பேசுற மாதிரி இருக்குது, மலையாளத்துக்காரருக்கு மலையாளத்துல பேசுற மாதிரி இருக்கு, கன்னடா பாஷைக்காரருக்கு கன்னடாவில் பேசுகின்றவனமாக இருக்கிறது. இது யாருடைய வேலையாக இருக்கிறது? திஸ் இஸ் த ஒர்க் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட், திஸ் இஸ் த டொமினியன் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட். இதுதான் பரிசுத்தாவுடைய ஆளுகையாக இருக்கிறது என்று பார்க்க அவர்கள் பிரமித்து போனார்கள், கலக்கமடைந்தார்கள் என்று சொல்லப்பட்டது. என்ன பாஷெல்லாம் பேசினாங்கன்னா பர்த்தரும் மேதரும் யவாமித்திரும், இங்கே கிட்டத்தட்ட 10-15 பாஷை பேசக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். இவர்கள் பேசுகிறது ஒரே ஒரு பாஷை தான், ஆனால் அந்த பாஷை அவர்களுடைய மொழியிலே பேசுகின்ற பாஷையாக அப்படிப்பட்ட ஒரு மொழியாக காணப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ள இன்றைக்கு பரிசுத்த அவனுடைய வருகையை நாம் அறிந்திருக்கிறோம். அவர் நமக்குள்ளாக இருக்கிறார், நமக்குள்ளாக வாசப்பட்டு இருக்கிறார். அதனால நாம் ஒன்றுக்கும், அதுதான் அருமையா சொல்றார் அந்த சுவிசேஷ பகுதியில, நீங்கள் ஒன்றுக்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். ஏன்னா நாங்க வந்து வாசம் பண்ணுவோம், நீங்க அன்பிலே நிலைத்திருக்கணும். அன்பு இல்லாம ஆண்டவரை நம்ம நேசிக்க முடியாது. அன்பாய் இருக்கிறேன் அன்பாய் இருக்கிறேன் சொல்வதை விட நாம் உண்மையிலே அன்பாய் இருக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷத்துல 21ஆம் அதிகாரத்துல இயேசுவே தம்முடைய சீடனாகிய பேதுருவிடத்துல கேட்பாரு, நீ அன்பாய் இருக்கிறாயா? Do you love me? நீ அன்பாய் இருக்கிறாயா? என் ஆடுகளை மேய்ப்பாயாக, மந்தைகளை மேய்ப்பாயாக, குட்டிகளை ஆட்டு குட்டிகளை மேய்ப்பாக அன்பாய் இருக்கிறார். அன்பு தான் நமக்கு ஆண்டவர் நமக்குள்ளாக வரத்தக்கிறார். அன்பே இல்லாம ஆண்டவர் எனக்குள்ளாக வந்துட்டார் நம்ம சொல்ல முடியாது. அன்பு இருந்தால் தான் ஆண்டவர் நமக்குள்ள வருவார். அன்பு தான் அவர் வர மாட்டார். அவர் எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்றால் அன்புள்ளவனாய் நீ இருக்கிறாயா, அன்புள்ளவனாய் இருக்கிறாயா, அப்போதான் நாங்கள் வந்து உனக்குள்ளாக வாசப்படுவோம், உன் குறைகளை நாங்கள் தீர்ப்போம், உடைய பிரச்சனைகளுக்கு நாங்கள் தீர்வு கொடுப்போம் என்று சொல்லி அந்த அன்பை குறித்து ஆண்டவர் இன்றைக்கு இந்த பரிசுத்தாவின் பட்டியல நாம் அன்புள்ள பாத்திரங்களாக, அன்புள்ள பிள்ளைகளாக, ஆணுடைய வார்த்தையை நாம் உள்ளத்திலே வைத்து தியானிக்கின்ற கடைபிடிக்கின்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் நமக்கு கொடுத்துக்கிறார். முதலாவது பரிசுத்த அவனுடைய வருகை, அவருடைய வருகை பற்றி நாம் பார்த்தோம். அந்த வருகை நமக்குள்ளாக இருக்கிறது, பரிசுத்தாக நமக்குள்ளாக இருக்கிறார். ஏனென்றால் மிக அழகாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்தாக இல்லை என்றால் நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்றே சொல்ல முடியாது. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று அறிக்கையிடுகின்ற நாவுகளும், அவரே தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தார், அவரே மேலான நாமம் பெற்றவர்கள் என்று முழங்குகின்ற முழங்கால்களும் அது யாருடைய செயல்பாடுகளாக இருக்கிறதா? தட் இஸ் தி ஒர்க் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவர் இல்லாம நம்ம ஏசாமி கடவுள்னு சொல்ல முடியாது, கர்த்தர் என்று சொல்ல முடியாது.
அவர் என் ரட்சகர், என் மீட்பர் என்று சொல்ல முடியாது. இது பரிசுத்த ஆவியுடைய வேலையாக இருக்கிறது. அதனால நாம் அன்பிலே நிறைவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டுடைய இந்த பரிசுத்த ஆவியுடைய ஆளுகை, அவருடைய வருகை நமக்குள்ளாக இருக்கும் என்பதை கர்த்தர் சொல்லுகிறார். மூன்றாவது பார்த்தீங்களா, அவர் வரங்களை தரக்கூடியவராக இருக்கிறார். வருகை, ஆளுகை, தருகை, அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கிஃப்ட்ஸ். அழகான வரங்களை நம்முடைய சீடர்களுக்கு அவர் கொடுக்கிறார் என்றால் அது ஆண்டுடைய வார்த்தையாக இருக்கிறது. இவங்கெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு பாஷை பேசுகின்ற போது அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னாக்கா, இவர்கள் ஏதோ மது அறிந்து விட்டு அவர்கள் பேதலிக்கிறார்கள், இவர்கள் தவறான நிலையில் இருக்கிறார்கள் என்று அவர்கள் பல்வேறு குழப்பம் அடைகிறார்கள். மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினாலே நிறைந்திருக்கிறார் என்றும் பரியாசம் பண்ணினார். அவளை பரியாசம் பண்றாங்க. அப்பொழுது பேரு 11 ஒருவன் கூட நின்று அவரை நோக்கி உரத்த சத்தமாய், அந்த அன்பின் பாத்திரமாக இருக்கிறான் பேர், அன்பாக இருக்கிறாய், அந்த ஆடுகளை வைப்பாயா, மந்தையை வைப்பாயா, ஆட்டுக்குட்டி வைப்பார், அந்த அன்பில் இஸ் filled with fullest love. ஒரு முழுமையான அன்புடைய மனிதனாக இங்கே காணப்படுகிறார். அவன் 11 அவன் எழுந்து நின்று நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமிலே வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. பொழுது விடிந்து 3ஆம் மணி வேலையாய் இருக்கிறதே, தீர்க்கதரிசியாகி யோவேல் நாள் உரைக்கப்பட்டபடியே இது நடந்திருக்கிறது. ஏற்கனவே யோவேல் இதை பற்றி சொல்லியிருக்கிறார். பரிசுத்த ஆவியுடைய வருகை குறித்து சொல்லியிருக்கிறார், அவருடைய ஆளுகை குறித்து சொல்லியிருக்கிறார், அவருடைய தருகையை குறித்து சொல்லியிருக்கிறார். தீர்க்கதரிசியாகி யோவேல் நாளில் உரைக்கப்பட்ட இது நடந்திருக்கிறது. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், ஆவியை மழை போல ஊற்றும், பல ஜாதிகளை ஒன்றாய் கூட்டும். அருமையான ஒரு கீர்த்தனை. இன்னைக்கு அந்த கீர்த்தனை நம்ம பாடினோம். ஆவியை மழை போல ஊற்றும். சாதாரண மழை பார்த்தீங்கன்னா, நம்ம தண்ணி நம்ம ஊற்றுறோம் அப்படின்னாக்கா, இப்போ குழாவிலேருந்து தண்ணி ஊற்றுச்சு அப்படின்னாக்கா அங்கிருந்தா வரும், அல்லது வேற பாத்திரத்திலிருந்து நம்ம வேற பாத்திரத்துக்கு மாத்தினா அந்த பாத்திரத்துக்கு தான் தண்ணி வரும். ஆனால் அந்த மழை பார்த்தீங்கன்னா எப்படி வருது, எப்படி அடிக்குது, எந்த திசையில் இருக்குன்னு நம்ம சொல்லவே முடியாது. அது மாதிரி ஆவியை இங்கே ஆண்டவர் மாம்சமான யாவர் மீது ஊற்றுவார், மழையை போல ஊற்றுவார் என்று யோவேல் தீர்க்கதரிசியினாலே உரைக்கப்பட்டது நிறைவேறி கொண்டிருக்கிறது. மக்களே, நீங்கள் அறிவீனமாக, நீங்கள் தவறாக நீங்கள் பேசுகிறீர்கள். தருகை, வரங்கள் இன்றைக்கு கொடுக்கப்படும் தருகை, distribution of the gifts from the Holy Spirit, the descent of the Holy Spirit, the dominion of the Holy Spirit, the distribution of the Holy Spirit. ஆண்டவர் பல வரங்களை, அந்த பாடலே பார்த்தீங்கன்னா வரங்களை கொடுக்கிறவர் என்ற கவியும் அதிலே வருகிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் உள்ள மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். எவ்வளவு ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கிறார். என்னுடைய ஊழியக்காரன் மேலும் அந்நாட்டிலே என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். கிறிஸ்துவுக்குள்ளே அல்லாமலும் உயரவானத்திலே அற்புதங்களையும் தாள பூமியிலும் இரத்த அக்னி புகைக்கானாக அதிசயங்களையும் காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமான நாள் வருமுன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் ரத்தமாக மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை, முக்கியமான ஒரு வசனம் 21:2 அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமல்ல, அவரை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான் என்பதை கர்த்தர் உரைத்திருக்கிறார் என்று மிக அழகாக இன்றைக்கு சொல்லப்படுகிறது. பரிசுத்த ஆவியின் பண்டிகையில் இன்றைக்கு நாம் அதிகமாய் அறிந்து கொள்ளுகின்ற ஒரு விஷயம், அவர் வர வேண்டும் என்றால் நம்ம எப்படி இருக்கணும்? அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் என்னுடைய உள்ளத்திலும் வர வேண்டும் என்றால் அந்த அன்பு நமக்குள்ளாக நிலைத்திருக்க வேண்டும். அவர்கள் அன்புள்ளவர்களாக சோதனைகள் வந்தது, இயேசுசாமி எடுத்துக்கொள்ளப்பட்டார். அதுக்கு பிறகு பார்த்தீங்களா, அவன் ஓடி ஒழிகிறான். இயேசு கிறிஸ்துவானவர்களுக்கு தரிசனம் கொடுக்கின்ற போது கூட அவங்க என்ன பண்ணாங்க? வீட்டை என்ன பண்ணி வச்சிருந்தாங்க? திறந்து வச்சிருந்தாங்களா? வீட்டை பூட்டி வச்சிருந்தாங்க.
ஆனால் இயேசு கிறிஸ்து அவங்களுக்குள்ள வர்றாரு. ஏன்னா அவங்க அன்புள்ளவர்களாக காணப்பட்டு அவங்க யோசனை, அவங்களுடைய எண்ணம், நினைவுகள் எல்லாமே இயேசு கிறிஸ்து பற்றி, அவருடைய போதைகளை பற்றி, அவருடைய வார்த்தைகளை, வசனங்களை குறித்து அவர்கள் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். அன்பு அவர்களுக்குள்ளாக the love was bubbling in them. அவங்களுக்குள்ள அது பொங்கிக் கொண்டே, ஆண்டுடைய அன்பு ஒரு நாளும் அது தளர்ந்து போகாத அன்பாக, அது என்றைக்கும் அது பெருகக்கூடிய ஒரு அன்பாக இருந்தபடினால அவர்கள் அந்த பரிசுத்த அவருடைய வருகைக்காக காத்திருந்தார்கள். அந்த வருகை வந்து பரிசுத்த ஆவியானவர் மீது ஊற்றப்பட்டார். யாவர் மீது ஊற்றப்பட்டார், அவர்கள் நிரப்பப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கு. They were anointed and unctioned and filled with the Holy Spirit. பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம் அவங்களுக்கு கிடைக்குது. அவங்களுக்குள்ள ஒரு பெரிய பலம் வருது. ஆளுகை, டொமினியன், டிசென்ட், டொமினியன், ஆளுகை. ஒவ்வொருத்தரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அவர்கள் பேசுகின்ற பாஷை அங்கே வந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் புரியாத வண்ணமாக இருந்தார்கள். ஆனால் அவர்கள் மொழியிலே அந்த சுவிசேஷம் அங்கே சென்றடைவதை நாம் பார்க்கலாம். அப்படிப்பட்ட வல்லமையை கற்றுக் கொடுக்கிறார். பலனற்றவர்களுக்கு, சோர்வு உற்றவர்களுக்கு ஆண்டவர் பெரிய ஒரு பலத்தை அவருடைய ஆளுகை நிமித்தமாக கொடுக்கிறார். பலத்தினால இல்லை, நிராகரத்தினால இல்லை, தேவனுடைய ஆவினால எல்லாம் ஆகும் என்றவனமாக அப்படிப்பட்ட ஆளுகை நாம் பார்க்கிறோம். அவருடைய வரங்கள், தருகை, அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் தி கிஃப்ட்ஸ், பலவிதமான வரங்களை கற்றுக் கொடுத்து அவளை மிக வலிமையாக எடுத்து பயன்படுத்துகிறார். பரிசுத்த பேரு பயந்து கொண்டு இருக்கிறான், மீண்டும் மீன் பிடிக்க ஓடலாம். அப்படிப்பட்டவன் அந்த 11 அவன் நின்று ஆண்டுடைய வார்த்தையை வந்து வசனத்தை மிக வலிமையாக எடுத்து உரைத்தான் என்று சொல்லப்பட்டது. கிறிஸ்துவுக்குள்ள எத்தனை பேருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டது? அன்னைக்கு 3000 பேருக்கு. அருமையா சொன்னீங்க, 3000 பேருக்கு. அதனை தொடர்ந்து 5000 பேருக்கு. அப்படி நெல்பட்டு அநேகர் சொஸ்தமானார்கள், மருத்துவர்களும் எழுந்தாங்க. அவங்க வஸ்திரம் பட்டு, அவங்க நெல்பட்டு அப்படிப்பட்ட ஒரு ஆளுகையை நாம் வேதவசனத்தில் பார்க்கிறோம். என்றால் பரிசுத்த ஆவியானவர் வருகின்ற போது பலனற்ற நமக்கு கூட ஆண்டவர் பலத்தை கொடுக்கிறார், ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார், நன்மையான மேன்மையான காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியுடைய வருகையை நம்முடைய உள்ளத்தில் பெற்றுக்கொள்வோம். அவருடைய ஆளுகையை நாம் பெற்றுக்கொள்வோம். அவருடைய தருவை, அவருடைய வரங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் நம்முடைய குறைகள் யாவற்றையும் ஆண்டவர் போக்கி நிறைவான ஆசீர்வாதங்களை கொண்டு, நிறைவானது வருகின்ற போது குறையெல்லாம் நீங்கும் என்று சொல்லியிருக்கிறார். நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை பலப்படுத்தி நம்மையால் நிறுத்தி காப்பாராக. ஆமென். பரவாயில்லை, சொல்லி முடியாத நல்லீவுகளுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். நேசிக்கு நல்ல ஆண்டவரே, அருமையான நாளுக்காக இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை கேட்டு நாங்கள் யாவரும் பெருமையாய் போகாதபடி நாங்கள் ஆவியானவரில் நிரப்பப்பட்டு அநேக ஆசீர்வாதங்களை உம்முடைய ஆளுகையை கொடுக்கின்ற வரங்களை பெற்று உங்கள் சாட்சிகளாக இருக்க கர்த்தர் கிருபை செய்து ஜெபிக்கிறோம். குறைகளோடு வந்திருக்கின்ற மக்கள் எல்லா குறைகளையும் கலைந்து ஆண்டவர் போட்டார். நான் நிறைவுள்ள பாத்திரமாக நான் செல்லுகிறேன் சொல்ல கர்த்தர் கிருபை செய்து ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற சிறியோரையும் பெரியோரையும் வாழையும் அனைவரும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்து வலிமையான நாமத்தில் தாழ்மையான விண்ணப்பத்தை எடுக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிருபை, பிதாவின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் ஆசீர்வாதம் ஒரு வழிநடத்தின வழிகாட்டும் நம் அனைவரோடும் இப்பொழுதும் சதா காலம் கொள்வது காப்பதாக. ஆமென்.